Hi guys, இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ மெட்டீரியல் இன் என்விரான்மெண்டல் ரெவல்யூஷன். ஸோ இதை பற்றி தான் பார்க்கலாம். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானோ மெட்டீரியல்ன்றது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். அது வந்து நானோ துகள்கள், அந்த மாதிரி நானோ பொருட்கள். ஸோ இதுதான் நம்ம வந்து நானோ மெட்டீரியல்னு சொல்கிறோம். இந்த நானோ மெட்டீரியல் வந்துட்டு நம்ம என்விரான்மெண்டலோட எப்படி இதாக இருக்குது, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்ஷனில் இருக்குது, அது எப்படி நம்மளை ரொம்ப சுத்திகரிப்பாக பார்த்துக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நானோ மெட்டீரியல்ஸோட அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு நீர், அதாவது வாட்டரில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் இருக்க தூசி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். ஸோ அதெல்லாம் ப்யூரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம நானோ மெட்டீரியலை வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி காட்டன், அதாவது ஏரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ காற்றுலேயும் நிறைய கலந்து இந்த எரிவாயு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நானோ மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ் இருக்குது, நிறைய இருக்குது. ஸோ அதையுமே க்ளீன் பண்ணி நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு நானோ மெட்டீரியல்ஸ் அங்கேயுமே நம்மளுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சொல்லப்போனால் நம்மளோட மொத்த சுற்றுச்சூழலையுமே ஈஸியாக நானோ பொருட்களை வச்சு நம்ம பாதுகாக்க முடியுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது நானோ மெட்டீரியல்ஸை எந்த டைப்லலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். எந்த வகையிலலாம் இதை யூஸ் பண்ணுறாங்கன்றத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் நானோ பார்ட்டிக்கல், ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து கார்பன் பேஸ்டு நானோ பார்ட்டிக்கல், அதுக்கப்புறம் வந்துட்டு நானோ காம்போசிட்ஸ். இதுதான், இந்த 3 தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா. இது வந்துட்டு டைப் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸோட இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் சேலஞ்ச். பெனிஃபிட் அப்படின்னா அதில் என்ன பண்ணுறான், அதாவது சுற்றுச்சூழலில் எதையுமே எந்த மாசுவாக இருந்தாலும் அதை வந்து நம்மளால் ப்யூரிஃபை பண்ணி சுத்தமாக கொடுக்க முடியும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னென்னா சேலஞ்சில் என்ன சொல்லுதுன்னா, இதில் வந்து நம்மளால் எந்த ஒரு மாசுகளையும் அகற்றவே முடியாதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, எல்லா மாசுகளையுமே நம்மளால் அகற்ற முடியும், எதையுமே நம்மளால் இதை க்ளீன் பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்குலாம் இல்லை, எல்லாமே நம்மளால் முடியும் அப்படின்றது தான். ஸோ நானோ பொருட்கள் வந்து இந்த லெவலில் ரொம்ப பெரிய பெரிய லெவலெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகிடும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ ஓகே, தேங்க்யூ.